எவ்வளவு அன்புள்ளவன் தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அன்புள்ளவன்? நூறு அன்புள்ளவன். நூறு அன்புள்ளவனா? மாஷா அல்லாஹ். இன்னல்லாஹ خلق يوم خلق السماوات والأرض 100 رحمة. அந்த காலத்துல வானத்தையும் பூமியையும் படைத்த நேரத்துல அல்லாஹ் 100 அன்பை படைச்சான். அதுல ஒரு அன்பை தான் இந்த உலகத்துல இறக்குனான். குல்லு ரஹ்மத்தின் திபாகன் மா பைன السماوات والأرض. அந்த ஒரு அன்பு வானத்தையும் பூமியையும் அடைத்து விட்டது. ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா? அல்லாஹு அக்பர். அரஃபா வானத்தை யாருக்காக படைத்தான்? நம்மளுக்காக படைத்தான். பூமியை யாருக்காக படைத்தான்? நம்மளுக்காக படைத்தான். அல்லாஹ் 100 அன்பை படைச்சானே, அதுல ஒரு அன்பை யாருக்காக படைத்தான்? நம்மளுக்காக படைத்தான். அந்த வானத்துல இருந்து மலையை யாருக்காக இறக்குனான்? நம்மளுக்காக இறக்குனான். அந்த மலையை எங்க சேமிச்சு வச்சான்? பூமியில சேமிச்சு வச்சான். பூமியை எப்படி அமைத்தான்? தெரியாது. பூமியை எப்படி அமைத்தான்? பெரிய தண்ணி டேங்க் மாதிரி அமைத்தான். அந்த தண்ணி டேங்க்ல இருந்து நம்ம தண்ணி டேங்குக்கு மோட்டர் போட்டு ஏத்திக்கிறோம். அல்லாஹ் இதெல்லாம் செய்றான். நம்ம மேல அந்த கட்டல், நம்ம மேல பாச கட்டல், அதனால தான் இதெல்லாம் செய்றான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னும் என்ன தரான்? உடலை கொடுத்தான், உயிரை கொடுத்தான், கல்வி கொடுத்தான், சக்தி கொடுத்தான், நாத வச்சான், கேட்க வச்சான், பார்க்க வச்சான், பேச வச்சான். அல்லாஹ் இன்னும் என்ன தரான்? காய்கறி கொடுக்கறான், பழங்கள் கொடுக்கறான், உணவுகள் கொடுக்கறான், காசு பணத்தை கொடுக்கறான், வீடு வாசலை கொடுக்கறான். அல்லாஹ் ஏன் இதெல்லாம் கொடுக்கறான்? நம்ம மேல அன்பு கட்டணும், நம்ம மேல பாசம் கட்டணும், அதனால தான் இதெல்லாம் செய்வான். மாஷா அல்லாஹ். சில பேர் வந்து சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க, செடியை வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க, சிலையை வணங்குறாங்க. அல்லாஹ் தானே வணங்கணும். அல்லாஹ் வணங்காம வேற எதையும் வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாத்தையும் தரான். ஏன் எல்லாத்தையும் தரான்? அவங்க மேல அன்பு கட்டுறான், அவங்க மேல பாசம் கட்டுறான், அதனால தான் இதெல்லாம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு அன்பு இருக்குன்னா அந்த அன்பு தான் நம்ம அம்மா நம்ம மேல காட்டக்கூடிய பாசம், விலங்குகள் அது குட்டி மேல காட்டக்கூடிய பாசம், மனிதர்கள் சொந்தம் பந்தம் மேல காட்டக்கூடிய பாசம். உதாரணத்துக்கு யானை இருக்குல்ல, அதோட குட்டி அவங்க அம்மாவோட சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கும்போது பெரிய யானை வந்து அது குட்டி மேல காலை வச்சிடக்கூடாது, காலை தூக்கிக்கும். ஏன் காலை தூக்கிக்கும்? பாசம். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு பாசத்தை இருக்குனானே, அந்த பாசத்தை இந்த பாசம். அல்லாஹ் அர்-ரஹ்மானா இருப்பான். கோழி இருக்குல்ல, அதோட குஞ்சுகளோட வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு குஞ்சு ஓடி போயிடும். ஓடி போனோன்னா பெரிய கோழி வந்து ஓடி போய் ரக்கையை விரிச்சு அதை குஞ்சு அணைச்சிக்கும். ஏன் குஞ்சு அணைச்சிக்கும்? பாசு கட்டுற அன்பு கட்டு. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு பாசத்தை இருக்குனானே, அந்த பாசத்தை இந்த பாசம். அல்லாஹ் அர்-ரஹ்மானா இருக்கான். எறும்பு இருக்குல்ல, ஏதாச்சும் தீனி போட்டா எடுத்துட்டு போய் புத்துக்குள்ள போயிடும். புத்துக்குள்ள சின்ன சின்ன எறும்புகள்லாம் இருக்கும். அந்த எறும்புக்கு நான் கொடுக்கும். ஏன் அந்த எறும்புக்கு நான் கொடுக்கும்? அன்பு கட்டு, பாசு கட்டு. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு பாசத்தை இருக்குனானே, அந்த பாசத்தை இந்த பாசம். அல்லாஹ் அர்-ரஹ்மானா இருப்பான். பறவை இருக்குல்ல, நெஸ்ட் கூடு வச்சிருக்கும். அந்த கூடுல முட்டை இருக்கும். முட்டையில இருந்து குஞ்சு வெளியாகும். வெளியாகணும்னு குவா குவான்னு கத்தும். குவா குவான்னு கத்தோன்னா பெரிய பறவை வந்து பசிக்கோன்னு ஏதாச்சும் புழு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து அது வாயை திறக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடும்? பாசத்தை கட்டுறேன், அன்பு கட்டுறேன், அதனால தான் இதை. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு பாசத்தை இருக்கிறானா, அந்த பாசத்தை இந்த பாசம். அல்லாஹ் அர்-ரஹ்மானா இருக்கான். அல்லாஹ் 100 அன்பு படைச்சானா, அதுல ஒரு அன்பை இந்த உலகத்துல இறக்குனானா, மீதி உள்ள 99 அன்பு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கு. அது யாருக்கு கொடுப்பான்? தெரியாது. அல்லாஹ்வை முழுமையாக இறை நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு
அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இணை வைக்காமல் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நல்லவங்களுக்கு அந்த 99 அன்பையே கொடுப்பான். ஒரு கேள்வி, அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு அன்பு இருக்கிறான், அப்பா அல்லாஹ்வுடைய பேர் என்ன? மீதி உள்ள 99 அன்பையே கொடுப்பான், அப்பா அல்லாஹ்வுடைய பேர் என்ன? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு அன்பு இருக்கிறான், அந்த அன்பையும் நாளைக்கு மறுமையில மீதி உள்ள 99 அன்பையும் சேர்த்து 100 நம் அனைவருக்கும் தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.